இரு இரு. ஹலோ எவ்ரிவன், நானும் என்னோட ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். அந்த ப்ராஜெக்ட்டு கார்பன் டை ஆக்சைடை ஃபில்டர் பண்ணி ஆக்சிஜனாக மாற்றுறது. அந்த ப்ராஜெக்டோட நேமு த ப்ராசஸ் ஆஃப் செப்பரேட்டிங் ஆக்சிஜன் ஃப்ரம் கார்பன் டை ஆக்சைடு. இந்த ப்ராஜெக்ட் தேவையான பொருட்கள் பைப்ஸ், பிளாஸ்டிக் பாக்ஸ், ஒயர், வாட்டர் பாட்டில், காட்டன், மோட்டார் பம்ப், ப்ளூ. இதே இந்த ப்ராஜெக்டை செய்கிறதுக்கு தேவையான பொருள். நாங்கள் இந்த ப்ராஜெக்டை ஏன் செய்கிறோம்? நான் 7th ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிருக்கையில் ஒரு நாள் நான் வெளியே விளாண்டுட்டு இருந்தேன். அப்போயில் ஒருத்தவங்க குப்பை எல்லாத்தையும் கொட்டி அங்கே தீ எரித்தாங்க. அப்போயில் அதுலேருந்து வந்த கார்பன் டை ஆக்சைடை எல்லாருக்கும் சுவாசித்தா அது தீங்கு. அப்போயில் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு தாத்தா, அந்த தாத்தாவுக்கு முதல்ல உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க. அந்த கார்பன் டை ஆக்சைடை அவங்க சுவாசித்து அவங்களுக்கு இன்னமும் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. அதை அந்த பாட்டி பார்த்துட்டு அவங்களுக்கு பணம் இல்லை அப்படின்ட்டு எங்கள் அம்மாட்ட அழுதாங்க. அப்போயில் நான் எங்கள் அப்பா எங்கள் அம்மா எல்லோரும் சேர்ந்து அந்த தாத்தாவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணோம். அட்மிட் பண்ணி அந்த தாத்தாவுக்கு உடம்பு சரியானவனு தான் அந்த பாட்டி அழுகிறதுன்னு நிறுத்தினாங்க. அதுக்கப்புறம் நான் யோசித்தேன், ஏன் நம்ம அந்த கார்பன் டை ஆக்சைடை ஆக்சிஜனாக மாற்றக்கூடாது. அதை போய் நான் எங்கள் அம்மாட்ட சொன்னேன். ஆனால் எங்கள் அம்மா நான் சின்ன பிள்ளைன்னு விட்டாங்க. நான் 7th முடிச்சுட்டு 8th போனேன். 8th போனதுக்கப்புறம் சயின்ஸ் இன்னோவேஷன் ப்ராஜெக்ட்னு ஸ்டேட் லெவலில் நடக்கிறதா சொன்னாங்க. அதுக்கப்புறம் இங்கே போய் நாங்கள் சேர்ந்து எங்கள் டீமை எல்லாருமே சேர்ந்து பண்ணிக்கிட்டோம். எந்த இடத்துல இந்த ப்ராசஸை பண்ணுறோன்னா, குப்பைங்களெல்லாம் எடுத்துகிட்டு போய் ரீசைக்கிளிங் ஃபேக்ட்ரிஸில் அதை ரீசைக்கிள் பண்ணுவாங்க. அது பண்ணணும்னா அந்த குப்பைங்களை எரிச்சாதான் அது முடியும். அது எரிக்கும் போது கார்பன் டை ஆக்சைடு ஒரு டியூப் வழியாக வெளியே போயிடும். அது வெளியே போகிறனால நிறையா பேர்ட்ஸ், அனிமல்ஸ் எல்லாமே இறந்து போயிடுது. மனுஷங்களால மூச்சு விட முடியல. முக்கியமாக அஃபெக்ட் ஆகுதுன்னா அது ட்ரீஸ் தான். அது ரொம்ப அந்த ட்ரீஸோட வளங்கள்லாம் இழந்து ரொம்ப பட்டு போகிற தன்மைக்கு போகுது. அதனால தான் நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் செய்கிறதா முடிவெடுத்தோம். நாங்கள் எந்த நோக்கத்தில் இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறோம்னா, அட்மாஸ்பியரில் இருக்கிற ஆக்சிஜனையும் கார்பன் டை ஆக்சைடை பிரித்து ஆக்சிஜனில் இருக்க அளவை அதிகரிக்கவும் கார்பன் டை ஆக்சைடில் இருக்க அளவை குறைக்கிறதுக்கும் நாங்கள் முடிவெடுப்போம். ரீசெண்டாக கொரோனாவில் கூட ஆக்சிஜன் நிறைய பேருக்கு கொரோனா வைரஸ் ஸ்ப்ரெட் ஆனதுனால நிறைய பேருக்கு ஆக்சிஜன் இல்லாமல் இருந்துச்சு. அது சரௌண்டிங்ஸில் நிறைய ஆக்சிஜன் இருந்துச்சுன்னா அந்த தட்டுப்பாடு இருக்காது. அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி பண்ணலான்னு முடிவு எடுத்து இதை பண்ணுறோம். நாங்கள் எந்த நோக்கத்தில் இது பண்ணுறோன்னா, ஆக்சிஜனோட அளவு வளிமண்டலத்தில் அதிகமாக்கியிருக்காங்க.